السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த சலவாத்தை ஓதுவோம். சலவாத்து ஷிஃபா என்று அழைக்கக்கூடிய இந்த சலவாத்தை ஓதுவதன் மூலமாக அனைத்து தீராத நோய்களுக்குமான நிவாரணியாக இந்த சலவாத்து ஷிஃபா இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சலவாத்து ஷிஃபா இருக்கின்றதே, இதனை யார் நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறாரோ அவருடைய தீராத நோய்களுக்கு நோய் நிவாரணியாக இந்த சலவாத்து ஷிஃபா இருந்து கொண்டிருக்கின்றது. பலர் தங்களுடைய வாழ்க்கையில் இதனை ஓதி அவர்கள் அனுபவம் அடைந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இதனை நம்பிக்கையோடு யக்கீனோடு ஓதி வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தீராத நோய்களையும் குணப்படுத்துவான். என்ன சலவாத் என்றால், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் பிஅததி குல்லி தாஇன் வதவாஇன் வபாரிக் வஸல்லிம். மீண்டும் ஒரு முறை இந்த சலவாத்தை ஓதுகின்றேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் பிஅததி குல்லி தாஇன் வதவாஇன் வபாரிக் வஸல்லிம் என்று வரக்கூடிய இந்த சலவாத்து ஷிஃபா மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதுவோம், ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். நம்முடைய அனைத்து விதமான நோய்களுக்கும் நோய் நிவாரணியாக இந்த சலவாத்து ஷிஃபா இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.